சித்தி, ஆ என் பொண்ணோட கல்யாணத்தை இவ்வளோ பிரமாதமா என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சித்தி. அடடா, என்ன பேசிட்டு இருக்க நீ? சொல்ல போனா நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். உன் பொண்ணோட கல்யாணத்தை எங்க வீட்ல நடத்துறதுக்கு நீ சம்மதிச்சதுக்கு. இந்த கல்யாணத்தால பல வருஷத்துக்கு அப்புறம் என் ரத்னாவோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்க முடியுது. ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட ரத்னா எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. நரேஷ், நீங்க மட்டும் ஏன் இங்க நிக்கிறீங்க? கல்யாண சந்தோஷத்துல எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் ஆடுங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இதோ வந்துடுறேன். நரேஷ், ரத்னாக்கா, ஊர்ல நடந்துட்டு இருக்கிற விஷயங்களால ஒருவேளை உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அவங்க பேசிக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் உண்மைதான். குகன் அண்ணாவோட குதிரை சாவடிக்கு தீ வச்சவரை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, கர்ணா தான். அவர் எதுக்காக நெருப்பு வச்சாருன்னா, நரேஷ் குதிரை போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு தான். ஏன்னா கர்ணா தன்னோட மனசுக்குள்ள உங்களை தான் காதலிக்கிறாரு. ரத்னாக்கா, இதெல்லாம் நான் உங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக எழுதல. ஏன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு. சக்தி, சக்தி கண்ணா, இங்க வா. இங்க பாரு, அங்க ரன்வீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துரு. சரி.